இருக்கிறார். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை, அதாவது அடியை பற்றி ரொம்ப பிரியத்தினாக ரொம்ப அற்புதமான முறையில நம்முடைய சித்திரகுடம் சுவாமி, எனக்கு வேற எந்த பாக்கியமும் கிடையாது. எனக்கு இந்த விருதெல்லாம் 2வது பட்சம் தான். எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான், அவருடைய அன்புக்கு நான் பெருமவராக இருக்கிறேன். ஒரு தகுதிதான் என்னுடைய தகுதி. பாக்கியெல்லாம் அதனால் வந்த தகுதி. முதலிலே அவருடைய அன்புதான் நான் பெற்ற தகுதி. அந்த தகுதியினால் வந்த தகுதிதான் இத்தனை கரையும் பெற்றது. அதனால் அதை மட்டும் நான் ஓங்கி இந்த அவையிலே ஒதுக்கிவிட்டு இப்பொழுது இந்த ஒலி வாங்கியை அவரிடத்திலே தருகின்றேன். இனி மேடை அவர்வசம், காதுகளும் அவர்வசம். रामानुज पदाम्भोज युगली यस्य धीमदः प्राप्यं च प्रापकं वन्ते प्रणदार्ति हरं गुरु आत्रेय रामाव्रज गुरोः पौत्रं तदाश्रयं यामुनार्य गुरोः सूनुं भक्तिसारं गुरुं भजे. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனிடமிருந்து திருமங்கையாழ்வார் திருமந்திர உபதேசத்தை பெற்று மயர்வர மதிநலம் அருளற்றவரானார். நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று தன்னை உய்வித்த இந்த திருமந்திரத்தை பற்றி, அதன் மேன்மைகளை பற்றி ஆழ்வார் அருள் செய்துள்ளார். அனாதி காலமாக விஷயத்தில் ஆழ்ந்திருந்த அவரை இங்க பாரு, திருமங்கையாழ்வார் சாதிக்கிறார், அனாதி காலமாக விஷய பிராபணியத்தில் ஈடுபட்டு இருந்து பகவத் விஷயத்தில் விமுகராயிருந்த தம்மை எம்பெருமான் திருத்தி பணி கொண்டுள்ளான் என்று சாதிக்கிறார். உய்வதோர் பொருளால் என்று முதலில் ஆரம்பித்தவர் குளந்தரும் செல்வம் தந்திடும் என்ற பாசுரத்தில் ஆழ்வார் இந்த திருநாமத்தின் ஏற்றத்தையும் நமக்கு அது கொடுக்கக்கூடிய பலத்தையும் சாதிக்கிறார். ஆழ்வார் 8 எழுத்து மந்திரத்தையும் உணர்ந்து கொண்டார். நாம் எம்பெருமானின் உடைமை என்பதை புரிந்து கொண்டார். இந்த 8 எழுத்து மந்திரமான நாராயணா என்னும் நாமமானது சர்வார்த்த சாதகம். இதை அனுசந்திப்பவர்களுக்கு தேச நியமம், கால நியமம், அதிகாரி நியமம் எதுவும் தேவையில்லை, இச்சை ஒன்றே போதுமானது என்று ஆழ்வார் நமக்கு அருள் செய்துள்ளார். இது சகல வேதத்தின் சாரம்தான் இந்த அஷ்டாட்சர மந்திரமானது. இது கர்ணாமிர்தம் என்றும் சொல்லலாம், கர்ண மந்திரம் என்றும் சொல்லலாம். தேவர்கள் எல்லாம் அமிர்தத்தை கடைந்தெடுத்தனர், சமுத்திரத்திலிருந்து உப்புச்சாரது. ஆனால் இந்த ஓம் நமோ நாராயணாய என்ற அஷ்டாட்சரம் என்று சொல்லக்கூடிய திருமந்திரமானது சகல வேத சமுத்திரங்கள் இருக்கின்றது இல்லவா, அந்த வேத சமுத்திரம், இந்த சமுத்திரத்திலிருந்து திரண்டு நமக்கு கொடுக்கப்பட்ட மந்திரம்தான் ஓம் நமோ நாராயணாய என்பது. அந்த மந்திரமானது சரீரத்தை வளர்க்கக்கூடியது, தேகாமிர்தம் என்று சொல்லுவோம். தேவர்களுக்கு மட்டுமே அவர்களுக்கு என்று ஏற்பட்டது அந்த அமிர்தம். ஆனால் இந்த ஓம் நமோ நாராயணாய என்ற அமிர்தம் எல்லாருக்கும் ஏற்பட்டது. யாருக்கெல்லாம் மந்த புத்தியாக இருக்கின்றார்களோ, தனவந்தர்களாக இருக்கின்றார்களோ, ஏழைகளாக இருக்கின்றார்களோ, இல்லை ஞானவான்களாக இருக்கின்றார்களோ, எந்தவித பாகுபாடும் இல்லாமல் எப்பொழுதும் எக்காலத்திலும் நாம் அதை அனுசந்தித்தே இருக்கக்கூடியது. அப்படி இந்த ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை அனுசந்தித்தே இருந்தால் இது நமக்கு சகலத்தையும் சாதிக்கக்கூடியது என்று ஆழ்வார் சாதிக்கிறார். அது அமிர்தம் என்று சொல்லுகிறோமே தவிர அதற்கும் அழிவு உண்டு. தேவர்களால் பெறப்பட்ட அந்த அமிர்தத்திற்கு அழிவு உண்டு. ஆனால் இந்த அஷ்டாட்சர மகாமந்திரம் என்பதற்கு அழிவு என்பதே கிடையாது. அமிர்தத்வம் அஸ்ருதே என்று வேதம் சொல்கிறது. அதாவது நாம் இந்த ஓம் நமோ நாராயணாய என்று சொல்லிக் கொண்டோமே இருந்தால் நம்மை அங்கு கொண்டு போய் சேர்த்து விடுமா. பரமபதத்திற்கு அமிர்தம் என்று சொல்லுகிறோம். என்ன காரணம் என்றால்
அமுதனாகிய அந்த பரபிரம்மத்தை நாம் எப்பொழுதும் அனுபவித்துக் கொண்டு இருப்பதால் அந்த இடத்திற்கு அமிர்தம் என்று பெயர். அதனால் அங்கு யார் செல்கிறார்களோ அவர்களை எம்பெருமான் திருப்பி அனுப்புவதில்லை. நச்ச புனரா வர்த்ததே என்று இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருந்தோமானால் நமக்கு பிரம்மானந்தத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு பேரு கிடைக்கும். அப்பேற்பட்ட பேற்றை தான் நாம் பெறுகிறோம் என்று திருமங்கை ஆழ்வார் நமக்கு சொல்கிறார். சமம் தமம் என்று வெளி இந்திரியங்கள் உள் இந்திரியங்கள் இரண்டையும் அடக்கி நம் நிஷ்டையுடன் இருந்து கர்மத்தில் பற்றற்று நாம் செய்யக்கூடிய காரியங்களை செய்தால் இந்த திருவட்டாட்சர மந்திரமானது எம்பெருமானை சாட்சாத்கரிக்கும் வழிக்கு நம்மை அழைத்து செல்கிறது என்று ஆழ்வார் சாதிக்கிறார். அதைத்தான் இந்த பாசுரத்தில் குளந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயினவெல்லாம் நிலந்தரம் செய்யும் நீல் விசும்பு அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளந்தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று இந்த பாசுரத்தில் அடியார்கள் பெறக்கூடிய பேற்றை பற்றி ஆழ்வார் நமக்கு சாதிக்கிறார். யார் ஒருவர் ஓம் நமோ நாராயணாய என்ற திருமந்திரத்தை யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவர்களுக்கு குலந்தரும். எப்பேற்பட்ட குலத்தை தரும் என்றால் பகவத் பாகவத சமூகத்தில் இருந்து கொண்டு இந்த எம்பெருமானுக்கும் அவனது அடியார்களுக்கும் உகப்பாக இருக்கக்கூடிய கைங்கரியத்தை செய்யக்கூடிய ஒரு குலத்தை நமக்கு கொடுக்கக்கூடியது என்று ஆழ்வார் சாதிக்கிறார். அதற்கு மேல குலந்தரும் செல்வம் தந்திடும். அதே போலவே இந்த ஐஸ்வர்யத்தையும் அது கொடுக்கக்கூடியதாம். ஐஸ்வர்யம் அனர்த்தம் என்று சாதிக்கிறார்கள். ஐஸ்வர்யம் பெரும் செல்வம் நெருப்பாக என்று சொல்கிறார்கள். என்ன காரணம்? நல்ல காரியத்துக்கு பயன்படவில்லை என்றாலும் சத் விஷயத்துக்கு ஒரு ஐஸ்வர்யம் பயன்படவில்லை என்றால் அது அனர்த்தம், அது நெருப்பு. ஆனால் எம்பெருமானுக்கும் அவனது அடியார்களுக்கும் எந்த ஐஸ்வர்யங்கள் பயன்படுகிறதோ அதுதான் நற்செல்வம். அதைத்தான் ஆழ்வார் நமக்கு குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயினவெல்லாம் நிலந்தரம் செய்யும் என்று சாதிக்கிறார். அதாவது நம் போன்ற சேஷ பூதர்கள் ஒரு பகவத் காரியத்தில் ஈடுபட்டோமானால் அதற்கு பல இடையூறுகள் வரும். அப்பேற்பட்ட அந்த இடையூறுகளும் நம் குடும்பத்தில் உள்ளக்கூடிய பல துக்கங்களும் துன்பங்களும் அது எப்பேற்பட்டதாக இருந்தாலும் என சரீரம் என்று நாம் எடுத்து விட்டோமானால் இந்த சரீர சம்பந்தத்தினால் நமக்கு கர்மானுகுணமாக பல துன்பங்கள் நாம் அனுபவிக்கின்றோம். இந்த துன்பத்தையும் இந்த எம்பெருமானது திருநாமமானது போக்கிவிடும் என்று அடியார் படுத்துயர் ஆயினவெல்லாம் நிலந்தரம் செய்யும் என்று சாதிக்கிறார். நிலந்தரம் செய்யும் என்றால் அப்படியே அடியோடு அடியே அப்படியே போடுவான். நம்மால அதை திரும்பி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அது மண்ணோடு மண்ணாக புதைந்து விடும் என்று ஆழ்வார் சாதிக்கிறார். அப்படி எம்பெருமானின் திருநாமத்தை சொல்பவர்களுக்கு நீல் விசும்பு அருளும். அப்பேற்பட்ட பரமபதத்தையும் நமக்கு காண்பித்து அந்த அந்தமை பேரின்பத்து அடியரோடு இருந்து எம்பெருமானை சதா பஷ்யந்தி சூரியகா என்று நித்தியர்களும் முக்தர்களும் கொண்டாடக்கூடிய இடத்தில் நாமும் அந்த எம்பெருமானை அனுபவித்து அவனுக்கே தொண்டு செய்யக்கூடிய ஒரு பிராபியத்தையும் நமக்கு இந்த திருமந்திரமானது கொடுக்கக்கூடியது என்று நீல் விசும்பு அருளும். அது மட்டும் அல்லாமல் ஆரோட பெருநிலம் அளிக்கும் என்று சாதிக்கிறார். எம்பெருமானுடைய நிர்வேக கிருபையினால் நமக்கு கைங்கரியம் சித்தித்து நாம் அங்கு பரமபதத்தில் இந்த கைங்கரியத்தை செய்யக்கூடிய ஏனென்றால் நமக்கு அங்க போய் இருந்துட்டு நித்தியர்கள் முக்தர்கள் அவங்க எல்லாரும் சாமகானம் சொல்லி அங்க எம்பெருமானை ஆராதித்துக் கொண்டிருக்கின்றனர். அதே போல கைங்கரியம் என்பது அதை காட்டிலும் இன்னும் நமக்கு உயர்வு சிரேஷ்டமானது. அதனால எம்பெருமானோட திரு அருளினால் நாம் அந்த கைங்கரியத்தை பெற்று அந்த கைங்கரியத்தை அங்கு நாம் ஈடுபடுவதற்கு இந்த திருமந்திரமானது நமக்கு அனுகிரகம் செய்கிறது என்று ஆழ்வார் சாதிக்கிறார். வளம் தரும் மற்றும் தந்திடம் என்று சாதிக்கிறார். வளம் தரும் என்றால் நமக்கு ஒரு சக்தியை கொடுக்குமா? எதற்கு நமக்கு சக்தி? எப்படிப்பட்ட சக்தி என்றால் எம்பெருமானையும் தன்னையும் கொடுக்கிறான், தன்னை அனுபவிக்கிறதற்கு உண்டான சக்தியும் நமக்கு கொடுக்கிறார். அதாவது நித்திய சம்சாரியான நம் போன்றவர்களை அங்க நித்தியானந்தத்தில் ஈடுபட்டு நித்திய சூரியர்களுடன் அவனை அனுபவித்து அவனுக்கு தொண்டு புரியக்கூடிய ஒரு சக்தியை நமக்கு கொடுப்பதால் வளர்ந்தரும் மற்றும் தந்திரம் என்று ஆழ்வார் சாதிக்கிறார். நாம் எம்பெருமானிடம் சிலவற்றை கேட்கலாம். ஏனென்றால் நம்முடைய ஞானமானது மிக சுருக்கமானதுதான். நாம் எம்பெருமானிடம் கேட்கும் பொழுது நமக்கு என்ன தோன்றுகிறதோ நம் மனத்தில் என்ன இருக்கிறதோ அதைத்தான் நாம் கேட்போம். ஆனால் எம்பெருமான் கொடுக்க போகிறேன் என்று நாம் நினைத்து விட்டானால்
நாம் கேட்காதவற்றையும் கொடுப்பான். நமக்கு எதுவெல்லாம் நமக்கு ஹிதத்தை கொடுக்கக்கூடியதோ நாம் சில சமயம் கேட்கச்ச அனர்த்தமா கேட்டுடுவோம். இதை கூட அதை கூட எம்பெருமான்ட்ட கேட்கிறோம். ஆனா அது முடிவுல வரைச்சு அது அனர்த்தமா போயிடும். ஆகா, நம்ம கேட்காமே இருந்திருக்கலாமே, இப்படி ஒரு முடிவு வரும் என்று. ஏன்னா நம்மளோட சுதந்திர புத்தியினால் நாம் எம்பெருமானிடம் கேட்கிறோம். ஆனால் எம்பெருமான் அவனுடைய நிர்ணயத்துக்கு கிருபையினால் நாம் கேட்காதவற்றையும் நமக்கு எதுவெல்லாம் ஹிதம் கொடுக்கக்கூடியது என்பதை அவனுக்கு தெரியுமாதலால் அந்த எம்பெருமான் நமக்கு அதையெல்லாம் வர்ஷிக்கிறானாம். வளர்ந்தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும். நமக்கு இந்த சரீரத்தினால் நாம் தாயாரை பெறுகிறோம். இந்த தாயார் நமக்கு இந்த சரீர போஷணத்துக்கு உண்டானவற்றை எல்லாம் கொடுக்கிறாள். ஆனால் சகலவித பந்துவாக இருக்கக்கூடிய தாயாக இருக்கக்கூடிய அந்த நாராயணன் ஆத்ம உஜ்ஜீவனத்துக்கு நாம் சரீர உஜ்ஜீவனத்தை நாம் தாயாரிடம் பெறுகிறோம். ஆனால் எம்பெருமான் நமக்கு ஆத்ம உஜ்ஜீவனத்தை கொடுப்பதால் அவனே நமக்கு அந்த ஆத்மா விகாசத்தை உண்டு பண்ணக்கூடியவன். அதனால் பெற்ற தாயினம் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று ஆழ்வார் சாதிக்கிறார். நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன். அதாவது பக்தி, இந்த பக்தி எதில கொண்டு போய் விடும் அப்படின்னா கைங்கரியத்தில் கொண்டு போய் விடும். கைங்கரியத்தில் நமக்கு ருச்சியை கொடுத்து விடும். அதுதான் நலம் தரும் சொல். நமக்கு எது ஹிதம், எது ஹிதத்தை கொடுக்கிறது, நம்மளோட உஜ்ஜீவனத்துக்கு எது நல்லது, நம்முடைய ஆத்ம உஜ்ஜீவனத்துக்கு எது நல்லது என்றால் எம்பெருமானின் உகப்புக்காக செய்யக்கூடியதுதான் ஆத்ம உஜ்ஜீவனம். எம்பெருமான் எதை உகக்கிறான் என்றால் கைங்கரியத்தை உகக்கிறான். அந்த கைங்கரியத்தை ருச்சியை ஏற்படுத்த வேண்டுமானால் நமக்கு பக்தி வேண்டும். அதுதான் நலம் தரும் சொல். நலம் தரும் சொல்லை நான் கற்றுக்கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று திருமங்கை ஆழ்வார் இந்த பாசுரத்தில் இந்த அட்டாட்சரத்தினால் பெறக்கூடிய பேறுகளை சாதிக்கிறார். இந்த பாசுரத்தில் என்ன அடியனுடைய தலைப்பு என்னவென்றால் பெற்ற தாயினும் ஆயின செய்யும். எது பெற்ற தாயினும் ஆயின செய்யும்? நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். இந்த திருவஷ்டாட்சர மகா மந்திரமானது நமக்கு பெற்ற தாயினும் ஆயின செய்யும் என்று சாதிக்கிறார். நமக்கு இப்பொழுது பிறக்கிறோம், முன் ஜென்மத்துல பிறந்திருக்கோம், அடுத்த ஜென்மாவும் இருக்கலாம். இப்படிலாம் இருக்கச்ச ஒவ்வொரு ஜென்மாலையும் நமக்கு ஒவ்வொரு தாயார் ஒரு தகப்பனார் இந்த சரீரத்தினால் கர்மத்தினால் நாம் இந்த பிரகிருதி வாசனையினால் நமக்கு கிடைக்கின்றனர். ஆனால் எத்தனை ஜென்மா எடுத்தாலும் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் எப்பொழுதும் சர்வவித பந்துவாக இருப்பவன், நிரூபாதிக பந்துவாக இருப்பவன் ஸ்ரீமன் நாராயணன் தான் நமக்கு அவ்யயம் பிதா என்று சகஸ்ரநாமம் சொல்கிறது. ஏன்னா நமக்கு எப்பவும் சாஸ்வதமான பிதா அவனே தாய். நமக்கு தாயாய் தந்தையாய் மக்களாய் மற்றுமாய் முற்றுமாய் என்று இருப்பவன் மாதா நாராயணகா பிதா நாராயணகா. மாதா என்று வாத்சல்யத்துக்கு வாச்சகமாய் இருப்பதால் மாதா நாராயணன், பிதா என்று காரணத்திற்கு வாச்சகமாய் இருப்பதால் பிதா நாராயணன். அதாவது தாய் பெற்ற தாய் நீயே, பிறப்பித்த தந்தை நீ என்று ஆழ்வார் சாதிக்கிறார். நமக்கு நிர்வாதிக பந்துத்துவம் கொண்டவன் எம்பெருமான். நமக்கும் அவனுக்கும் உள்ள உறவு முறையை என்றும் ஒழிக்க ஒழியாது. அதனால்தான் ஆண்டால் நம்மோட உறவே நமக்கு ஒழிக்க ஒழியாது என்று சாதிக்கிறார். அமிர்த சித்த விசேஷம் என்று சொல்லுவோம். என்ன காரணம் என்றால் ஒரு வஸ்து ஒருவரிடம் இருக்கிறது, அந்த வஸ்துவை அவரிடம் இருந்து நாம் கேட்டு வாங்கிக்கலாம், இல்லை புடுங்கி கூட கொள்ளலாம், இல்ல அவர் கவனிக்கலைன்னா கூட நம்ம அப்படி எடுத்துடலாம். ஆனால் இந்த ஜீவாத்மா பரமாத்மா என்பது தன் வேற்றுமை, ரெண்டுமே தனித்தனி தத்துவங்களாக இருந்த பொழுதிலும் இந்த ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் பிரிக்கவே முடியாது. இதைத்தான் அபர்த சித்த விசேஷனம் என்று சொல்லுவேன். அப்படிப்பட்ட நமக்கு அவன் தாயாக இருக்கிறான். அதாவது எம்பெருமான சொன்ன எல்லா புராணங்களும் வேதங்களும் எல்லாம் தாயாகவும் தந்தையாகவே தான் நமக்கு சொல்லிக் கொண்டு இருக்கின்றன. ஏன்னா தாய் என்ன செய்வாளோ அதை காட்டிலும் தாயோட அறிவுக்கு அவளுக்கு உட்பட்டதுதான் அவள் செய்யக்கூடியது. ஆனால் எம்பெருமான் என்பவன் எல்லாருக்கும் தாயாக இருப்பதால் எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் என்ன செய்ய வேண்டும் என்று அவனுக்கு எம்பெருமானுக்கு தெரியும். மாதா நாராயணகா பிதா நாராயணகான் வேதம் சொல்வதை போல மாதா பிதா பிராதா நிவாசகா சுகுத் கதிர் நாராயணகா என்று நமக்கு நிருபாதிக பிராபியன் ஆனவனும் ஸ்ரீமன் நாராயணன், நிருபாதிக பிராபகன் ஆனவனும் நாராயணன். அதாவது நாம் அடையும் வழி அடையப்படும் பொருள் ஆறும் பேரும் அவளே. இதுதான் நிருபாதிக பந்துத்துவம் என்று சொல்லுகிறோம். அதாவது சொல்ல வேண்டுமானால் இன்னும் மேல நாம் பார்க்க வேண்டுமானால் இந்த ஒரு ஜீவாத்மா என்று எடுத்துக்கொள்கிறோம்.
இந்த ஜீவாத்மாக்கு இந்த திருமந்திரமானது தாயாக இருக்கிறது. இந்த திருமந்திர உபதேசம் பெற்றால்தான் இவனுக்கு பெற்றெடுத்ததை போல் அன்று நான் பிறந்திலேன் பிறந்தபின் மறந்திலேன் என்று ஆழ்வார் சாதித்தபடி நமக்கு இந்த திருமந்திரமானது கர்மயோகத்தை கொடுக்கக்கூடியது, ஞான யோகத்தை கொடுக்கக்கூடியது, பக்தி யோகத்தை கொடுத்து வைராக்கியத்தையும் கொடுக்கக்கூடியது. ஆனால் அதனால்தான் தாயை காட்டிலும் மேலானது இந்த திருமந்திரம் என்று நமக்கு பெற்ற தாயினும் ஆயின செய்யும் என்று ஆழ்வார் சாதிக்கிறார். சரி, ஏன் ஆழ்வார் இந்த நாராயண மந்திரத்துல பெற்ற தாயினும் என்று சொல்ல வேண்டும்? தாயை ஏன் விசேஷிக்கிறார் என்றால், ஒரு தாயானவள் தன்னுடைய சிசுவை கர்ப்பத்தில் வைத்து ரட்சிக்கிறார். அந்த சிசுக்கு உண்டான என்னென்ன வேணுமோ அதைத்தான் அவன் சாப்பிடுவா, அதிலேயே கவனமாக இருப்பாள். ஆனால் உலகத்துக்கெல்லாம் தாயானவன் எம்பெருமான். இந்த லோகம் பிரளய ஜலத்துல முழுகத்துக்கு முன்னாடி எம்பெருமான் ஒருவனே இருந்தார். அவ ஏகோகவை நாராயண ஆசீத் என்று அவன் ஒருவனே இருந்து எல்லா பிரஜைகளையும் தன்னுடைய வயிற்றில் எப்படி தாய் கர்ப்பத்தில் வைத்து ரட்சிக்கிறாளோ அதே போலவே இந்த எம்பெருமான், தாயான எம்பெருமான் தன்னுடைய கர்ப்பத்தில் வைத்து எல்லாவற்றையும் ரட்சித்தவன் எம்பெருமான். அதனால்தான் அவனை தாய் என்று நாம் சொல்லுகிறோம். ஏன்னா நாராயணன் அப்படின்னு சொன்னாலே நாரங்களுக்கு அயனம் என்றபடி என்று பிள்ளலோகாச்சார் சாதிக்கிறார். நாரங்களான நித்திய வஸ்துக்களுடைய திரள் இந்த லோகத்துக்கு எல்லாம் தாயாக இருந்து எல்லாவற்றுக்கும் ஆத்மாவாக இருப்பவன் நாராயணன். அப்போ இந்த லோகத்துக்கு அவனே காரண கர்த்தா, அவனே நியாமகன், அவனே இந்த லோகத்தை நியமிப்பவன், அவனே இந்த லோகத்தில் எல்லாவற்றையும் தரிப்பவன். எல்லாவற்றையும் தரித்து எல்லாவற்றையும் நியமிப்பதால் எம்பெருமான் நாராயணன் என்று சொல்லுகிறார்கள். இந்த நாராயணன் என்ற இந்த பதத்தில் நார சப்தம் ஜீவ சமூகத்தை சொல்லுகிறது. அதாவது நாரா அப்படின்னா ஜீவர்கள். இந்த ஜீவ சமூகத்திற்கு எம்பெருமான் பிராபியமாகவும் பிராபகமாகவும் இருப்பதால் இவன் நாராயணன் என்று சொல்லுகிறோம். இந்த ஜீவர்களோட லட்சணத்தை இந்த எம்பெருமான் ஏற்கிறான். அதே போல ஜலம் நாரை என்று சொல்லப்படுகிறது. ஆதி காலத்தில் எம்பெருமான் இந்த ஜலத்தை சிருஷ்டி பண்ணி அதையே இடமாக கொண்டதால் நாராயணன். வராக புராணத்தில் வராக பெருமாளே சொல்றார், இந்த ஜலத்தை எல்லாம் எம்பெருமான் சிருஷ்டி பண்ணி அதே இடத்தை தனக்கு வசிப்பிடமாக வச்சு கொண்டதால் நான் நாராயணன் எனப்படுகிறேன் என்று வராக புராணத்தில் சாதிக்கிறார். எப்படி ஒரு மரம் இருக்கிறது என்றால் அந்த மரத்தில் அந்த பட்சிகள்லாம் அந்த மரத்திலேயே இருந்து கொண்டு அதையே நிலையா வச்சுருக்குமா, பட்சிகள்லாம் அந்த மரத்தையே சார்ந்து இருக்கும், அந்த மரத்துக்கே வந்துட்டு போகும். அதே போல லோகத்தில் உள்ள அத்தனை பேர் ஜீவாத்மாக்கள் எல்லாரும் இந்த நாராயண இடத்திலேயே நிலையாக இருக்கலாம். ஏன்னா அப்படி எந்த புல் பூண்டுலேருந்து பசு பட்சியிலேருந்து மானிட ஜென்மத்திலேருந்து பிரம்மாலேருந்து யாரை எடுத்துட்டாலும் எல்லாமே இந்த நாராயணன் இருக்குது. அதுதான் வேதம் சொல்லுச்ச சக்ஷுச்ச திருஷ்டவியச்ச நாராயணகா அப்படிங்கிறது. கண்ணும் காண்பனவும் நாராயணா தினமே, காதும் கேட்பனவும் நாராயணா தினமே, மூக்கும் முகர்வனவும் நாராயணா தினமே, நாக்கும் ருச்சிப்பனவும் நாராயணமே தினமே, தோலும் தொடுவனவும் நாராயணமே தினமேன்றது. அதே போல சிந்திக்கப்படுவதும் நாராயணா தினமே. இப்படி ஒண்ணு ஒண்ணா எல்லாமே எம்பெருமானோட ஒரு அதீனத்துலதான் இருக்கு. காலமும் நாராயணன், திசைகளும் நாராயணன். காலச்ச நாராயணக, திசச்ச நாராயணக, ஊர்துவம் ச நாராயணக, அதச்ச நாராயணகான்னு எதில் பார்த்தாலும் எங்கு பார்த்தாலும் எல்லா இடத்திலும் எம்பெருமான். எப்படி ஒரு தாயானவள் தன்னுடைய சிசுவை கவனிப்பதில் கவனம் செலுத்துவாளோ உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் எம்பெருமானுடைய சிசுவை இருப்பதால் அவன் இதில் எல்லா இடத்திலும் வியாபித்து இருப்பதால் தான் அந்தர்வகித்த தற்சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதகா என்று வேதம் சொல்கிறது. ஏன்னா ஒரு தாய் தன்னுடைய ஒரு குழந்தையை பார்க்க வேண்டுமானால் தன் கண்ணுக்கு எதிரில் இருக்கும் பொழுதுதான் அந்த குழந்தையோட கவனத்தை அவ இது பண்ணுவா, அதை போஷணை பண்ணுவா. அதுக்கு ஒரு என்னென்ன பண்ணணும் என்னன்றத தெரியும். அதே குழந்தையானது அவள் கண்ணுக்கு அப்பால வேற ஏதாவது இடத்துல இருந்துச்சுன்னா இந்த தாயாருக்கு அந்த குழந்தையை பராமரிக்கிறதுக்கு தெரியாது. ஏன்னா அவரோட ஞானம் தன் எழுத்தாப்புல இருந்தாதான் பார்த்துக்க முடியும். இல்ல பக்கத்து வீட்டுல இருக்கிற குழந்தைய இந்த காலத்துல இருந்துட்டே அவளால பார்க்க முடியாது. நம்முடைய அறிவுக்கு உட்பட்ட எல்லையில் இருந்தால்தான் அவரவர்கள் குழந்தையை அவரவர்கள் பார்த்துக் கொள்கிறோம். ஆனால் உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் நாராயணனுக்கு அதீனம் அவன் இருக்கிறதுனால எல்லா இடத்திலையும் வியாபித்து உள்ளும் புறமும்
வியாபித்து இருப்பதால் அவன் எம்பெருமான் நாராயணன் என சொல்லப்படுகிறான். அதனால் அவள் பெற்ற தாயினும் ஆயின செய்யும். ஒரு தாய் என்ன செய்வாளோ அதை காட்டிலும் இந்த எம்பெருமானானவன் எல்லாருக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் இடத்தை பண்ணி எல்லாவற்றையும் ரட்சிப்பதால் இவன் நாராயணன். அதனால ஆழ்வார் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் என்பதை இப்படி நாராயண நாமத்தை என்ன அச்சுதாய நமகான், அச்சுதன், அனந்தன், கோவிந்தன், இப்படி எம்பெருமானுக்கு ஏகப்பட்ட திருநாமங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு திருநாமத்துக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. ஆனால் ஆழ்வார் இந்த மற்ற திருநாமங்களை எல்லாம் சொல்லாமல் நாராயணன் திருநாமத்தை மட்டும் சொல்லி இந்த நாராயண திருநாமத்துக்கு உண்டான ஏற்றத்தை சொல்லி அப்படிப்பட்ட அந்த அட்டாட்சரத்தை சொல்வதால் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் என்று இங்கு சாதிக்கிறார். ஏன்னா தாயார் நினைச்ச உலகத்திலேயே தாய் நினைச்ச அந்த தாய்மைன்ற பாவம்ங்கிறது எதுக்கும் ஒரு கம்பேர் பண்ண முடியாது. அந்த பாவம் நினைச்ச அதை காட்டிலும் எம்பெருமான் செய்கிறான் என்றால் எப்பேற்பட்ட நமக்கு நம்மேல் அவனுக்கு ஒரு அனுகிரகம். ஏன்னா சொல்லச்ச திரிபாத் விபூதியிலே பரிபூர்ண அனுபவம் நடவானிக்க அது உண்டது உருக்காட்டாதே தேசாந்திர கதனான புத்தன் பக்கத்தில பித்திருதயம் கிடக்குமா போல என்று லோகத்துல ஒருத்தருக்கு நிறைய குழந்தைகள்லாம் இருந்துச்சுன்னா எல்லாம் சந்தோஷமா இருப்பாளாம். அப்போ அந்த சந்தோஷத்துல அந்த தகப்பனாருக்கு என்ன தோணுமா, எல்லாரும் உட்கார்ந்து சந்தோஷம் படைச்ச ஒரே ஒரு புத்திரன் மட்டும் எங்கேயோ ஒரு தேசாந்தரத்துல இருந்துட்டான்னா இந்த சந்தோஷப்படுறோம், இத்தனை குழந்தைகள் இங்க இருக்க, இந்த குழந்தைகளும் நம்ம இருப்போமே அப்படின்னு அந்த தகப்பனுக்கு இருக்காதான். எங்கேயோ இருக்கா இல்லையா, ஐயோ அவன் என்ன கஷ்டப்படுறானோ, அவன் எப்படி இருக்கானோ, அவன் சாப்பிடறானா, அவன் தூங்குறானா, அவனும் ஒரு யோகக்ஷேமத்தை வச்சுட்டு கவலைப்படுவாராம். அதே போலத்தான் அந்த பரமபதத்தில் நித்தியர்களும் முக்தர்களும் இருந்து எல்லாரும் ஹாவு ஹாவு என்று சாமநாதங்கள் எல்லாம் சொல்லி அவரை எம்பெருமான ஆராதித்தாலும் அந்த எம்பெருமானுக்கு அங்கு நிம்மதி என்பது கிடையாதா. ஏன்னா நம் போன்ற ஜீவராசிகள் எல்லாரும் இங்க லோகத்துல இப்படி கட்டப்பட்டு இருக்கோமே, இவாள கரையே தெரிவேன்றதுனால அவங்களோட கவனங்கள்லாம் இங்கேயே இருக்குமா. அதனால அந்த எம்பெருமான் என்ன பண்றான், கரண கலையவரங்களை கொடுத்து நம்மை அனுகிரகிக்க வேண்டும் என்பதற்காக, திருத்தி பணிகொள்ள வேண்டும் என்பதற்காகவே இங்கு நம் முன்னாடி நேர இருந்துட்டா நம்முடைய அகங்காரத்தினால் நாம் எம்பெருமானை மதிக்க மாட்டோம் என்று அந்தர்யாமியாக இருந்து எங்கேயாவது இந்த சேத்தனர்கள் எந்த இடத்துலயாவது நல்லது பண்ணுவாளா, அதை வச்சு இவர்களுக்கு ஒரு சுகத்தை நாம் எழுத மாட்டோமா என்று என் ஊரை சொன்னாய், என் பேரை சொன்னாய், என் அடியாரை நோக்கினாய், ஒதுங்க நிழல் கொடுத்தாய் என்று எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு மாடு இருக்கு, ஒரு மாட்டை ஒருத்தன் துரத்தின்னு ஓடுறான், அவனுக்கு கோவில் குளம் அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. ஆனாலும் அந்த மாடு உடைச்சு ஒரு கோயில் உள்ள நுழைஞ்சிடுச்சுன்னா இப்படி ஒரு பிரதர்ஷனம் பண்ணுமா அந்த மாடு. இந்த மாட்டுக்காரன் என்ன பண்ணுவானா, சரி மாடு பிரதர்ஷனமா வருதே துரத்திட்டு பின்னாடி வருமா. அவனுக்கு கோவில்ன்ற ஒரு ஞானமோ பிரதர்ஷனம் பண்ணணுன்ற ஞானமே கிடையாது. அவனோட குறிக்கோள் மாடை துரத்தணும். ஆனாலும் அந்த இடத்துல பெருமாள் எழுதிடுவாராம், ஆஹா ஒரு பிரதர்ஷனம் பண்ணிட்டான், இவனுக்கு ஒரு சுகர்ணம் இருக்கு இந்த ஜென்மாலன்னு எழுதிடுவாராம். அதை போல மடிமாங்காயிட்டு பார்க்கிறாராம் பெருமாள். அப்படிப்பட்ட ஒரு வாத்சல்யத்தை சொல்பவன் அந்த எம்பெருமான். அதனால் அப்படி தாயாய் இருந்து கொண்டு எல்லா ஜீவராசிகளும் கடையேற வேண்டுமே என்று எம்பெருமான் பாடுபடுகிறானாம். அதைத்தான் இங்க ஆழ்வார் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் என்று சாதிக்கிறார். இதற்கு மேல இந்த நாராயண மந்திரத்தை ஆழ்வார் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் என்று சாதிக்கிறார். எதனால இந்த நாராயண மந்திரத்தை சொல்ல வேண்டும், அப்படி இந்த நாராயண மந்திரத்துக்கு இன்னும் என்ன தத்துவார்த்தங்கள் அப்படின்னு பார்த்தா, இந்த ஓம் நமோ நாராயணாய என்ற இந்த திருமந்திரத்துல 3 பதங்கள் இருக்கிறது. இதை பிள்ளை திருநாரையூர் அரையர் என்பவர் இதை திருமங்கல்யம் என்று சொல்வான், மங்கள சூத்திரம் சொல்றாரு. ஏன் மங்கள சூத்திரம் சொல்றாருனாக்க, புள்ளலோகாச்சா சாதிக்கிறார், 8 இழையால் 3 சரடாய் இருப்பதொரு மங்கள சூத்திரம் போலே திருமந்திரம். 8 இழையால் 3 சரடாய் இருப்பதொரு மங்கள சூத்திரம் சொல்றார். அதே போலத்தான் இந்த ஓம் நமோ நாராயணா என்ற இந்த திரு அஷ்டாட்சரத்திலும் ஓம் என்பது ஒரு பதம், நமோ என்பது ஒரு பதம், நாராயணாய என்பது ஒரு பதம். இந்த ஓம் என்பது ஒரு சரடு, நமோ என்பது இன்னொரு சரடு, நாராயணாய என்பது இன்னொரு மற்றொரு சரடு. இப்ப 3 சரடு திருமங்கல்யம் எப்படி இருக்கோ அதே போலத்தான். இந்த ஓம் என்பது எதை குறிக்கிறது என்றால், நம்மளுடைய ஜீவர்களோட சொரூபத்தை குறிக்கிறது. நாம் எல்லாம் ஜீவாத்மாக்கள் எல்லாருமே எம்பெருமானுக்கு கட்டுப்பட்டவர்கள், தாச பூதர்கள், எம்பெருமானுக்கு அடிமை. இதை சொல்லச்ச சேஷத்துவம் என்று சொல்கிறோம். அதைத்தான் இந்த ஓம் என்ற சரடு, ஓம் என்ற பதம் குறிக்கிறது. அதே போல நம பதம் என்பது
பாரதந்திரியத்தை குறிக்கிறது. அதாவது நாம் சுதந்திரர்கள் அல்ல, நம்மை ரட்சித்துக் கொள்வதற்கு நம்மிடம் சுரட்சணம் இல்லை என்பதை இந்த நமப்பதம் குறிக்கிறது. இது இரண்டாவது சரடு. மூன்றாவது சரடான நாராயண பதமானது எம்பெருமானுக்கு நாம் கைங்கரியம் செய்ய வேண்டும். இந்த முதல் பதத்தில் ஓம் என்ற பிரணவத்தில் நாம் எம்பெருமானுக்கு கட்டுப்பட்டவர்கள் இந்த சேஷத்துவ சொரூபத்தை தெரிந்து கொண்டு, இரண்டாவது சரடான நம பதத்தில் நமக்கு இந்த பாரதந்திரிய சொரூபம் தெரிஞ்சிட்டு அதன் வழியாக எம்பெருமான் உகப்புக்கே இருக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்வதாயிருப்பதால் இந்த நாராயண பதமானது எம்பெருமானுக்கு எது உகப்பு? கைங்கரியம் செய்வதுதான் அவனுக்கு உகப்பு. அதனால் இந்த கைங்கரியத்தை நமக்கு காட்டி கொடுக்கிறது. ஆக இந்த ஓம் நமோ நாராயணாய என்ற பதத்தில் 3 பதங்கள் இருக்கின்றன. ஓம் என்பது பிரணவம், அது நமக்கு சேஷத்துவத்தை காட்டுகிறது. இரண்டாவது பதமான நம பதமானது பாரதந்திரிய சொரூபத்தை காட்டுகிறது. நாம் எம்பெருமானுக்கு வசப்பட்டவர்கள், சுதந்திரர்கள் அல்லர் என்பதை நமப்பதம் காட்டுகிறது. மூன்றாவது சரடான நாராயண பதம் எம்பெருமான் உகப்புக்கு என்றே நாம் இருக்க வேண்டும் என்று அவனது உகப்பான கைங்கரியத்தை நமக்கு காட்டுகிறது. இந்த ஓம் நமோ நாராயணா என்ற 3 பதத்துக்கும் ஸ்ரீராமாயணத்தில் நாம் பார்க்கலாம். ஸ்ரீராமாயணத்தில் இளைய பெருமாள் லட்சுமணனை சம்பிரதாயத்தில் இளைய பெருமாள் என்று சொல்கிறோம். இந்த இளைய பெருமாள் சேஷத்துவத்தை நமக்கு காட்டி கொடுத்தார். இந்த இளைய பெருமாள் ராமபிரான் சக்கரவர்த்தி திருமகன் பெருமாள் என்று சொல்லுவோம். ஸ்ரீராமாயணத்தில் நாம் சம்பிரதாயத்தில் பேச வேண்டுமானால் சக்கரவர்த்தி திருமகன் பெருமாள் என்றுதான் சொல்வது வழக்கம். அதே போல லட்சுமணன் என்று சொல்வதை காட்டிலும் இளைய பெருமாள் என்றுதான் சொல்வது வழக்கம். அந்த இளைய பெருமாள் சேஷத்துவத்தை காட்டினார். ஏன்னா பிராட்டியை புருஷகாரமாக வைத்து சீதா பிராட்டியை எம்பெருமானிடம் நானும் காட்டுக்கு வந்து தொண்டு செய்ய வேண்டும் என்று சேஷத்துவத்தை நமக்கு காட்டி கொடுத்தார். அதே போல இது ஓம் என்ற பதத்துக்கு, ஏன்னா ஓம்ன்றது அக்ஷரானம் அகாரம் இந்த அகாரம் வந்து எம்பெருமானை சொல்கிறது, மகாரம் தாசர்களை சொல்றது, உகாரம் பிராட்டியும் சொல்லும், அனன்யாக சேஷத்துவத்தையும் சொல்லும். அப்போ பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் சேர்ந்து மகாரமான ஜீவர்கள் கைங்கரியம் செய்ய வேண்டும் என்பதுதான் ஓமோட தத்துவம். அதைத்தான் இந்த எம்பெருமான் இருவருமான சேர்த்தியில் கைங்கரியம் செய்தான் காட்டி. அதே போல நமப்பதமானது பாரதந்திரிய சொரூபம். இதை பரதாழ்வான் நமக்கு காட்டி கொடுத்தார். 14 ஆண்டுகள் ராமன் என்ன சொன்னானோ அதை செய்தார். வெற்றிடத்தில் இருந்தேனோ பரதாழ்வானை போல என்பது போல ராமபிரான் சொன்னதை, சக்கரவர்த்தி திருமகன் சொன்னதை அவன் வரும் வரை காத்திருந்து அங்கே இருந்ததனால் பாரதந்திரிய சொரூபத்தை நமக்கு காட்டி கொடுத்தவன் பரதாழ்வான். அதற்கு மேல நாராயணாய என்பதின் தத்துவார்த்தத்தை சத்ருகனாழ்வான் நமக்கு காட்டி கொடுத்தார். ஏன்னா எம்பெருமானுக்கு ராமபிரானே உகந்தவன் பரதாழ்வான். அப்போ இவன் பரம பாகவதன். அந்த பாகவதன் பரம பாகவத கைங்கரியம் பண்ணின சத்ருகனாழ்வான் நமக்கு இந்த நாராயணாய என்ற பதத்திற்கு நமக்கு இலக்கணமாக காட்டி கொடுத்தவர். ஆக ஓம் நமோ நாராயணாய என்ற சேஷத்துவம், பாரதந்திரியம், கைங்கரியம், இந்த 3ம் நமக்கு இளைய பெருமாள் லட்சுமணன், இளைய பெருமாளாகிய லட்சுமணன், பரதாழ்வார், சத்ருகனாழ்வார் 3 பேரும் காட்டி கொடுத்தார்கள். ஆனால் சீதா பிராட்டி இந்த 3ஐயும் நமக்கு காட்டி கொடுத்தவர். பெருமாளே காட்டுக்கு வரேன்னு சொல்லி சேஷத்துவத்தையும் அங்க அசோகவனத்தில் இருக்கும் பொழுது தன்னையே ஸ்வரட்சணம் செய்து கொள்ளாமல் பெருமாள் வந்து தன்னை அழைத்துக் கொண்டு போக வேண்டும் என்று பிராட்டி பாரதந்திரியத்தை வெளியிட்டார் அங்க அசோகவனத்துல. அதே போல 3வது எம்பெருமான் உகப்பாகிய கைங்கரியம். அனுமாருக்கு வானில தீ வைக்கச்ச பிரார்த்திச்சுண்டாவும். ஏன்னா அவன் எம்பெருமானுக்கு வேண்டியவன். அந்த கைங்கரியம் பண்ணக்கூடிய அந்த அனுமாருக்கு இந்த வானில நெருப்பு வைக்கச்ச இந்த வான் சொல்லக்கூடாதுன்னு அக்னி பகவான் கிட்ட கேட்டு அந்த நாராயணாய என்ற 3வதான கைங்கரியத்தை அவள் காமித்து கொடுத்ததால் இந்த சேஷத்துவம், பாரதந்திரியம், கைங்கரியம் என்பதை நமக்கு லட்சுமணன், பரதாழ்வார், சத்ருகனாழ்வார், சீதா பிராட்டி இவர்கள் எல்லாருமே நமக்கு காட்டி கொடுத்தார்கள். இதை இன்னும் விஸ்தாரமாக நாம் பார்க்க வேண்டும் என்றால் பெரிய முதலியார் என்று சொல்லக்கூடிய நாதமுனிகளும் இந்த ஓம் நமோ நாராயணாய என்பதில் இந்த ஓம் என்ற பிரணவத்தை சொல்லும் பொழுது நம்முடைய சொரூபத்தை ஜீவபர சம்பந்தத்தை சொல்கிறது. இந்த ஜீவாத்மாவானது பரமாத்மாவுக்கு கட்டுப்பட்டது என்று சொல்கிறது. ஏன்னா நாம் எல்லாருமே தாசபூதர்கள். எம்பெருமான் சேஷி, நாம் சேஷர்கள். இந்த ஜீவாத்மா எம்பெருமானுக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும். எம்பெருமானது உகப்புக்கு என்றே இருக்க வேண்டும். சந்தன குசும தாம்பூலாதிகளை போல இருக்க வேண்டும். ஒருத்தருக்கு நம்ம ஒரு சந்தனம் கொடுக்கிறோம் அப்படின்னா அந்த சந்தனத்துக்கு என்ன தெரியும்? அது தெரியாது. ஆனால்
அந்த சந்தனத்தை வாங்கி பூசிக்கொள்பவர்களுக்கு உகப்பு. அப்போ நல்ல கமகமன் வாசனையா இருக்கு, அப்படி குளிர்ச்சியா இருக்கு. அனுபவிக்கவர் யார்கிட்ட கொடுக்குறோமோ அவன் அதை அனுபவிக்கிறாளே தவிர அந்த சந்தனத்துக்கு தனித்தன்மையில நமக்கு சந்தோஷம் ஏற்பட தெரியாது. அதே போல ஒருவருக்கு ஒரு புஷ்பம் கொடுத்தோங்க, அந்த புஷ்பத்தை வைத்துக் கொண்டவர்களுக்கு உகப்பே தவிர அந்த புஷ்பத்துக்கு ஒண்ணும் எதுவுமே தனித்தன்மையா அதுக்கு ஒண்ணும் கிடையாது. அதே போல் நாம் எம்பெருமானுக்கு சேஷபுதர்கள் என்பதனால நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் அந்த சேஷியான எம்பெருமானுக்கு உகப்பாக இருக்க வேண்டுமே தவிர நம்முடைய உகப்புக்கு இது செய்கிறோம் என்று எம்பெருமானுக்கு எந்த கைங்கரியும் செய்யக்கூடாது. இதைத்தான் சுவாமி ராமானுஜர் வேதார்த்த சங்கரகத்தில் இந்த சேஷ சேஷி பாவத்தை நமக்கு காட்டி கொடுக்கிறார். பரகத அதிசய ஆதான இச்சய உபாதேயத்வமேய யஸ்ய ஸ்வரூபம் ச சேஷக பரசேஷி. அவனுடைய உகப்புக்கு என்றே நாம் இருக்க வேண்டும், எம்பெருமான் உகப்புக்கு என்றே நாம் கைங்கரியம் செய்ய வேண்டுமே தவிர நம்முடைய சுதந்திர புத்தியோ நம்முடைய ஒரு சுயநலமோ அதில் இருந்தால் அது அந்த சேஷத்துவத்துக்கு வராதுன்றதுனாலதான் இந்த ஓம் என்றது சேஷத்துவ சொரூபத்தோட இருக்கணும் என்று நமக்கு நாதமுனிகள் காட்டி கொடுக்கிறார். அதே ஓம் நமோ நாராயணாவில் நம பதத்தை சொல்லும் பொழுது நமக்கு உபாயாந்தரத்தில் நிஷ்டை, அதாவது எம்பெருமானை பற்றுகிறோம், சிறிது காலதாமதம் ஆகிவிட்டது என்றால் வேற ஒரு உபாயத்திற்கு போய்விடுகிறோம். சில சமயம் நமக்கு பெருமாட்டமே வேண்டிப்போம், டக்குன்னு நடக்காது. எம்பெருமான் நமக்கு நல்லதுதான் கொடுப்பார். ஆனா நம்மளோட புத்தி மந்த புத்தி என்ன இருக்கு, இந்த காரியம் நடக்கலையே, சரி வேற ஏதாவது ஒரு காரியம் பண்ணலாமா, வேற எங்கேயாவது வேண்டிக்கலாமா, வேற எங்கேயாவது போலாமா அப்படின்னு மற்ற உபாயத்துல போய் பண்றோம் இல்லையா. அந்த உபாயத்துல அந்த மாதிரி இல்லாம வைராக்கியத்தோட இருக்கணுமா, அதுதான் நமப்பதம் என்று நாதமுனிகள் காட்டி கொடுக்கிறார். அதற்கு மேல நாராயணாய என்பது நமக்கு இந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வதில் உள்ள பக்தியை காட்டி கொடுக்கிறார். இதெல்லாம் வார்த்தா மாலையில் வருகிற விசேஷம், அடியின் சொந்த விஷயம் இல்லை, வார்த்தா மாலையில் சாதிக்கிறார்கள். இதைத்தான் நாதமுனிகள் காட்டி கொடுக்கிறார். இதே ஓம் நமோ நாராயணாய என்ற பதத்தை ஆளவந்தார் சொல்லும் பொழுது இந்த ஓம் நமோ நாராயணாய என்ற இந்த 3 பதமும் பகவத் பாகவத கைங்கரியமாகிய நல் ஒழுக்கத்தை காட்டுகிறது என்று சாதிக்கிறார். அதே போல நம்மளை சொல்லும் பொழுது இந்த ஓம் நமோ நாராயணாய என்பது நமக்கு அர்த்த பஞ்சகத்தை காட்டி கொடுக்கிறது என்று சாதிக்கிறார்கள். அதற்கு மேல பிள்ளை உறங்கா வில்லிதாசர் இந்த ஓம் நமோ நாராயணாய என்ற பதத்தை சொல்லும் பொழுது இதை பாணி கிரகணம் என்று சொல்லுகிறார். பிள்ளை உறங்கா வில்லிதாசர் இந்த ஓம் என்பது ஒரு விவாகம், இது ஜீவாத்மாக்கும் பரமாத்மாக்கும் நடக்கக்கூடிய விவாகம். இந்த ஜீவாத்மா கழுத்தில் திருமங்கல் யதார்த்தத்தை கட்டுபவர், இந்த திருமந்திரமாகிய திருமங்கல் யதார்த்தத்தை கட்டுபவன் பரமாத்மாவாகி எம்பெருமான். அப்போ இந்த ஜீவர்களுக்கும் இந்த பரமாத்மாக்கும் சம்பந்தம் வருது, இவர்களுக்கு விவாகம். இந்த விவாகத்தில் பாணி கிரகணம் செய்கிறார்கள். இந்த பாணி கிரகணம் செய்வது என்ன என்றால் இந்த ஓம் என்ற பதம் தான் பாணி கிரகணம் என்று புறங்கா வெளியாக சாதிக்கிறார். அதற்கு மேல் நமப்பதம் எதை சொல்கிறது என்றால், அதாவது இந்த பாணி கிரகணம் கல்யாணம், இந்த கல்யாணத்துல அடுத்தது மணநீர் ஒன்று உண்டு. குங்குமம் அப்பி குளிர் சாந்தம் மட்டித்து மங்கள வீதி வளம் சென்று மணநீர் என்று ஆண்டாள் நாச்சியார் சாதிக்கிறார். அந்த மணநீர் என்பதுதான் இங்க இந்த பாரதந்திரிய சொரூபமான நமப்பதத்தை காட்டுகிறது என்று புறங்கா வெளிதாசர் சாதிக்கிறார். அதற்கு மேல 3வது பாதமான நாராயணாய, இது கைங்கரியத்தை நமக்கு காட்டி கொடுக்கிறது. இந்த ஓம் நமோ நாராயணால இந்த 3வது பதமான நாராயணாய என்று எது சொல்லுகிறது என்றால், இது ஜீவாத்மா, அது பரமாத்மா, இவன் பாரியா, இவன் பர்த்தா, அவன் பாரியா. இப்ப இந்த பர்த்தாக்கும் பாரியாக்கும் சம்பந்தம் நடந்து பாணி கிரகணம் ஆயிடுது. அப்போ இவர்களது சேர்த்திதான் அந்த கைங்கரியம், இவர்கள் அனுபவிக்கும் போகங்கள் தான் அந்த கைங்கரியம் என்று நமக்கு பிள்ளை உறங்கா வெள்ளிதாசர் காட்டி கொடுக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த சொரூப ஞானத்தை நாம் உணர்ந்து கொண்டோமானால் நமக்கு என்ன கிடைக்கும் என்றால் 3 விஷயங்கள் நாம் தெரிந்து கொண்டு விடலாம். அனன்யாக சேஷத்துவம், அனன்ய கதித்துவம், அனன்ய போக்கியத்துவம். எம்பெருமானுக்கே உரிய நானன், எனக்குரிய நன்றிக்கே உரிய வேணும், சர்வசேஷியான நாராயணனுக்கே எல்லா அடிமையும் செய்ய பெறுவேனாக என்று தாசத்துவம் நமக்கு. ஏன்னா இந்த தாசத்துவம் என்று சொல்லச்ச இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் பார்க்க வேண்டும். ஆத்மா என்றும் நித்தியமானது. ஆத்மா நித்தியமானது எப்படியோ தாசத்துவமும் நித்தியமானது. தாசத்துவம் அழிவில்லாதது. ஆனால் இந்த தாசத்துவத்துக்கு எல்லை நிலம் எது என்றால் பாகவத கைங்கரியம்.
பகவத் கைங்கரியம், பாகவத கைங்கரியம். ஆனா தாசத்துவத்துக்கு எல்லைநிலம் என்று பார்க்கும்பொழுது பாகவத கைங்கரியம். அப்பொழுது இந்த ஜீவாத்மாவானவர்கள் இந்த ஓம் நமோ நாராயணாய என்ற இந்த 3 பதத்திலும் 3 விஷயங்களை நாம் கிரகித்துக் கொண்டு இதன் தத்துவ பொருளை, உண்மை பொருளை நாம் தெரிந்து கொண்டு நாம் சுலப ஞானம் பெற்றுவிட்டால் நம்முடைய அகங்கார மமகாரங்கள் ஒழிந்துவிடும். எம்பெருமானே நிர்வாதிக தந்தை, எம்பெருமானே நமக்கு எல்லா உறவும் நவவித சம்பந்தம் சொல்கிறோம். எம்பெருமானுக்கும் நமக்கும் 9 விதமான உறவுகள் உண்டு. அப்போ அந்த உறவுகளை நினைத்துக் கொண்டு அவனே எம்பெருமானே நமக்கு எல்லாமாகவும் இருப்பவன் என்று கர்மம் அடியாக வந்த இந்த பந்துக்களை எல்லாம் நாம் நினைக்காமல் எம்பெருமானே சர்வவித பந்து என்று அவனே நினைத்துக் கொண்டு நம்முடைய கர்மம் காரணமாக வரக்கூடிய மனசில் இருக்கக்கூடிய ராக துவேஷங்களை எல்லாம் ஒழித்து எல்லா சமூகம் சர்வபூதேஷு என்று எம்பெருமான் கீதையில் சொன்னபடி எல்லா ஆத்மாக்களுக்கும் ஒரே மாதிரி தான் எம்பெருமான் பார்க்கிறார் என்று இந்த பகவத் ஞானத்தும் பாகவத இந்த கைங்கரிய ஞானத்தையும் பெற்றுக்கொண்டு இந்த ஆத்மாவுடைய உண்மை சொரூபம் என்னன்னா சேஷத்துவ ஞானம். ஆத்மாவோட ஞானம் நமக்கு அதுக்கு என்ன, நமக்கு ஆத்மா ஞானம்னாக்க சேஷத்துவம், எம்பெருமானுக்கு தொண்டு செய்வது, அவன் அடியார்களுக்கு தொண்டு செய்வது என்று முக்கியமான பெரும் பலனான இந்த எம்பெருமானை பெறுவதற்கு இந்த ஓம் நமோ நாராயணாய என்பதை நமக்கு காட்டி கொடுப்பதாக இருப்பதால் இது பெற்ற தாயினும் ஆயின செய்யும் என்று நமக்கு ஆழ்வார் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும், அவன் அடியார்களுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும். அதைத்தான் நமக்கு மற்றொரு பாசுரத்தில் ஆழ்வார் உற்றதும் அடியாருக்கு அடிமை என்று நமக்கு காட்டி கொடுப்பதாக இந்த பகவத் பாகவத கைங்கரியமே பெற்ற தாயினும் ஆயின செய்யும் என்று ஆழ்வார் காட்டிக் கொடுக்கிறார். அதைத்தான் இங்கே வருடாவருடம் சுவாமி நடத்தி கொண்டு வருகிறார். நாமும் அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். சுவாமி பெற்ற தாயினும் ஆயின செய்யும் என்று ஆழ்வார் சாதித்தபடிக்கு இவர் இங்கே கலியன் ஒளிமாலை நடத்தி கொண்டிருக்கிறார். பயனென்றாகிலும் பாங்கல்லராயினும் செயல் நன்றாக திருத்து பணிகொள்ள வேணுமாய் பிரார்த்திக்கிறேன். அடியேன் ராமானுஜதாசன் ஆழ்வார் திருவடிகளை